ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு ஏப்ரல் மாதம் 27 தேதி சனிக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு சபையில். எபேசியர் 5:25 சொல்லுகிறது, அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. சபை கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டது. ஆகையால் ஒவ்வொரு தேவப்பிள்ளையும் சபையில் அன்பு கூற வேண்டும். சபையை கிறிஸ்து தம்முடைய சுய இரத்தத்தினால் சம்பாதித்து கொண்டார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20:28. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:47. சபை என்பது விசுவாசிகளின் ஐக்கியமாகும். தேவனுடைய பிள்ளைகளாகிய சகோதர சகோதரிகள் ஒன்றாய் கூடி ஒரு மனமாய் கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற பரிசுத்த ஸ்தலமாய் அது இருக்கிறது. ஒரு முறை ஒரு பழைய பத்திரிகை ஒன்றில் ஒரு பக்தன் நெஞ்சுருகி எழுதின ஒரு ஜெபத்தை வாசித்தேன். அன்பு பரம தகப்பனே, தேவரீர் அன்பாயிருக்கிறது போல நாங்களும் ஒருவருக்கொருவர் அன்பாய் இருக்க வேண்டுமென்று தேவரீர் எங்களுக்கு தெளிவாய் போதித்திருக்கிறீரே. ஆனால் உம்முடைய மக்கள் என்று அழைக்கப்படும் எங்களுக்குள்ளே அன்புக்கு பதிலாக பகையும் பிரிவினைகளும் பிடிவாதங்களும் பொறாமையும் பெருமையும் எரிச்சலும் ஜாதி வித்தியாசங்களும் ஏழை பணக்காரன் என்ற ஏற்ற தாழ்வுகளும் எவ்வளவாய் தலைவரை தாடுகின்றன. இதையெல்லாம் பார்க்கும்போது உம்முடைய கண்களில் இரத்த கண்ணீர் வரும் என்று அறிந்திருக்கிறோம். எனவே தேவ அன்பால் எங்களுடைய உள்ளத்தை நிரப்பியருளும், ஆமேன் என்று குறிப்பிட்டிருந்தார். சபையிலே அன்பு கூறுகிற தேவனுடைய பிள்ளைகள் சபைக்காக ஜெபிக்க வேண்டியது அவசியம். சபையில் உள்ள போதகருக்காகவும் கர்த்தர் எழுப்பியிருக்கிற ஊழியர்களுக்காகவும் கண்ணீரோடு மன்றாட வேண்டியது அவசியம். தேசத்திலே பிரச்சனைகள் வரும்போது சபையாக கூடி உபவாசித்து ஜெபியுங்கள். சபையின் மூலமாக சுவிசேஷ ஊழியம் செய்யுங்கள். ஆத்துமாக்களை சந்தித்து கர்த்தருக்குள்ளே வழிநடத்துங்கள். கிறிஸ்துவாகிய மூலைக்கல்லின் மேல் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களின் அஸ்திபாரத்தின் மேல் சபை கட்டப்பட்டு மாளிகையாக எழுப்பப்படட்டும். சபைக்கு பெரிய மெய்ப்பனாய் கர்த்தர்தாமே இருந்து சபையை வழிநடத்தி செல்கிறார். கிறிஸ்து தலை என்றால் சபை சரீரமாகும். கிறிஸ்து மெய்ப்பன் என்றால் சபை மேய்ச்சலின் ஆடுகளாகும். கிறிஸ்து திராட்சை செடி என்றால் சபை அவரிலே படருகிற கொடிகளாகும். விசுவாசிகளுக்குள் அன்பின் ஐக்கியம் இருந்தால்தான் சபை ஒருமனமாய் முன்னேறி செல்ல முடியும். ஒரு முறை போதகர் பால்யாங்கிச்சர் சொன்னார், எங்களுடைய சபையில் 20 அங்கத்தினர் இருந்த காலங்கள் உண்டு, லட்ச லட்சமாய் பெருகி நிற்கிற காலமும் உண்டு. ஆனால் ஒரு முறை கூட சபை உடைந்து போனதே இல்லை. காரணம், நாங்கள் ஒவ்வொரு ஆராதனையிலும் சபையின் ஐக்கியத்திற்காகவும் ஒருமனப்பாட்டிற்காகவும் கண்ணீரோடு ஜெபிக்கிறோம். ஆகவே பாதாளத்தின் வாசல்கள் எங்களை மேற்கொள்ளவில்லை. நாங்கள் ஐக்கியமாய் இருக்கிறபடியால் பலனுள்ளவர்களாய் இருக்கிறோம். சாத்தான் எவ்வளவோ பிரிவினைகளை கொண்டு வர முயற்சித்தாலும் எங்களுடைய ஜெப வீரர்கள் முழங்காலிலே நின்று அவனுடைய செயல்களை முறியடிக்கிறார்கள் என்றார். தேவப்பிள்ளைகளே, சபையின் பலன்தான் விசுவாசிகளின் பலன். இன்றைய நினைவிற்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4:32. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாயிருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது. இன்றைய வேத வாசிப்பு காலை 1 ராஜாக்கள் 1 மற்றும் 2 அதிகாரங்கள், மாலை லூக்கா 19 அதிகாரம் 28
48 வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றனுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். சபைக்காக ஊக்கமாய் ஜெபியுங்கள். சபையை அன்பினால் தாங்குங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.